ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ். நிறைய பேர் மெயின் ரோட் டச்சாக ஒரு வீடு கேட்குறீங்க. இந்த வீடு உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட் நியர்பையே வரும் இந்த வீடு. ஸோ குன்றத்தூர் டு பல்லாவரம் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்லேயே இந்த வீடு வந்துடும். நல்ல ஒரு அழகான ரெசிடென்டல் ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இதோட ரோடு சைஸ் நல்ல ஒரு பேஸான ரோடு 33 ஃபீட் வரும். உங்களுக்கு 33 அடி ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதே போல் உங்களுக்கு நல்ல பேசிங்லேயும் இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச வீடு இது. ஈஸ்ட் பேசிங் வரும் உங்களுக்கு. இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் வரும். 800 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் வந்துடும். பில்டிங் பார்த்திங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் வரும். 1800 ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்டிங் வந்துடும். இது ஒரு 4 BHK மாடல் ஹவுஸு. ஸோ நல்ல ஒரு அழகான ரெசிடென்டல் ஏரியாவில் தான் அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு பார்க்கிங் கேட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் யார்டில். அதே போல் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸான பார்க்கிங் கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு இன்னோவா ஃபார்ச்சுனர் நிற்கிற அளவுக்கான பேஸான பார்க்கிங் இருக்குது. ஸோ ஒரு 2 பைக்கும் விடலாம். கார் விட்டு நீங்கள் ஒரு 2 பைக்கு விட்டாலும் அதுக்கான பேசேஜ் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சுற்றி செட்பேக்கான வீடு. உங்களுக்கு எல் டைப்பில் வீட்டை சுற்றி உங்களுக்கு செட்பேக் வந்துடும். ஸோ வெண்டிலேஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத உங்களுக்கு காத்தோட்டமான வீடாக இருக்கும். அதே போல் மேலே ஃபுல்லாகவே நம்ம ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் 3 phase EB தான். உங்களுக்கு சம்பு செப்டி டேங்க் ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது இந்த வீட்டில். மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிசைனில் உங்களுக்கு தீக்கூட்டில் ஒரு மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் அதுக்கான சேஃப்டிகளும் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாச்சு. நம்மளுக்கு ஸ்டெப்புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃப்ளோர் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு பேஸான ஹால் கிடச்சிரும் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸான ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு டிவி யூனிட் வந்துடும். டிவி யூனிட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வுட் கலரில் உங்களுக்கு அழகான டிசைனில் ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16க்கு 10 என்ற சைஸில் உங்களுக்கு ஹால் வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸான விண்டோஸ் வச்சு நல்ல ஒரு காத்தோட்டமான வீடாக இதை பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துட்டோம். அதே போல் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூமும் உங்களுக்கு ஹாலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலு, கிச்சனு, ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும். ஸோ இது டூப்ளெக்ஸ் மாடலு. ஸோ உள்ளே படிக்கட்டு வச்சு வரும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 BHK ஹவுஸு. இந்த பேசஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பேஸ் அங்கே வச்சுருக்கோம். ஸோ கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் உங்களுக்கு. கீழே நல்ல ஒரு அழகான ஒரு பேஸான பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்கு 10 என்ற சைஸில் கீழே ஒரு பெட்ரூம் கிடச்சிரும். அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு சுற்றி செட் பேக்கோடு இருக்குது. நல்ல ஒரு பேஸான பாத்ரூமும் கிடச்சிரும் கீழே உங்களுக்கு. ஸோ நல்ல இது உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் வரும். நீங்கள் என்ன டைப் கேட்குறீங்களோ நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஃபிட்டிங்ஸ் எதுவும் இன்னும் போடலை. ஸோ நீங்கள் எதனா இந்தியன் இல்லை வெஸ்டர்ன் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நல்ல ஒரு பேஸான கிச்சனும் கிடச்சிரும் உங்களுக்கு. நல்ல ஒரு பேசிஸான கிச்சனு. அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி கபோர்டு ஒர்க்கு, மாடலர் கிச்சனு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வுட் கலரில். கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 15க்கு 77 வரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதாவது 15க்கு 7 என்ற சைஸில் உங்களுக்கு கிச்சன் கிடச்சிரும். ஸோ ஃபுல்லி மாடலர் கிச்சன் தான். வீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல ப்ரைஸில் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. ஏன்னா மெயின் ரோட் நியர்பையே இருக்குது. ஃபுல்லி ஒரு ரெசிடென்டல் ஏரியா. நல்ல ஒரு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஏக்கர்ஸில் பார்க் இருக்குது. அதே போல் கிறிஸ்ட் ஸ்கூல் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் டைரெக்ஷன் தான். இங்கே பக்கத்தில் பீஸான்னு எடுத்துன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அதே போல் ஒமேகா இருக்குது, சிவந்தி இருக்குது. நிறைய ஸ்கூல் ஜோனுன்றதுனால உங்களுக்கு இந்த ஏரியா நல்ல ஒரு பீக்காக இருக்கும். ஸோ மேலே போனீங்கன்னா ஒரு லிவிங் ஹால் வந்துடும். இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தான் 16க்கு 10 என்ற சைஸில் இந்த ஹால் கிடச்சிரும் மேலே உங்களுக்கு. அதிலே பார்த்திங்கன்னா நம்ம ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே மேலேயும் போட்டு கொடுத்துருக்கோம். அதே போல் மேலேயும் ஒரு டிவி யூனிட் வந்துடும் உங்களுக்கு. 2 பக்கம் 2 பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு. ரெண்டுமே பேஸான பெட்ரூம் தான் மேலே. ஏன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் என்னும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பேஸான பெட்ரூம் கிடச்சிரும். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்கு 11 என்ற சைஸுக்கு இந்த பெட்ரூம் வந்துடும். இதில் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் ஃபுல்லி கபோர்டு ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு அழகான வீடு, மிஸ் பண்ணாதீங்க. CMD அப்ரூவ்டு தான். நம்ம வந்தீங்கன்னா 90% நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். 80 to 90% உங்களுக்கு கண்டிப்பாக லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வீடை பாருங்கள், பிடிச்சிருந்தால் உடனே புக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக 3 வீடு.
அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வீடு புக் ஆகிடுச்சு. இப்போ 2 வீடு தான் அவைலபிள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நியர்பை மெயின் ரோடு டச்சாக நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இங்கேருந்து டிஎல்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து பேஸான பெட்ரூம் வந்துடும். உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே வந்துடும். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 11 என்ற சைஸில் இந்த பெட்ரூம் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு பால்கனியோடு வந்துடும் இந்த வீடு பெட்ரூமு. உங்களுக்கு வந்து பால்கனி வந்து கிடச்சிரும். பால்கனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6க்கு 8 என்ற சைஸ்க்கு உங்களுக்கு பால்கனி வந்துடும், ரோடு வியூ பார்த்த மாதிரி. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு பீக்கான ஏரியா, நல்ல ஒரு ரெசிடென்டல் ஏரியா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஏரியா பிடிக்கும். சூப்பரான ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ₹1 பட்ஜெட்டுக்கு மேலே நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு அழகான வீடு. ஸோ மேலே போனீங்கன்னா இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. ஸோ பெட்ரூம்னு சொல்லலாம், இல்லைனா நீங்கள் வந்து அது ஹோம் தேட்டர்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு தேட்டர் ப்ரொவைட் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ஹோம் தேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரூமை வந்து நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே போனீங்கன்னா அந்த ரூம் வந்துடும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிஸான ரூம் கிடச்சிரும் உங்களுக்கு. அதில் அது ஃபுல்லாகவே ஒரு தேட்டர் செட்டப் மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ரூமை. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8க்கு 16 என்ற சைஸ் வந்துடும் உங்களுக்கு. நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு ஃபுல்லி ஹோம் தேட்டர் செட்டப் பண்ணிங்கன்னா வீடு இந்த ரூம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஒரு தேட்டர் ஃபீல் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த ரூமில். ஸோ அதுலேயும் ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். ஸோ நல்ல ஒரு அழகான வீடு, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 4 பிஹெச்கேவும் இருக்குது, இல்லைனா வந்து 3 பிஹெச்கே யூஸ் பண்ணிட்டு ஒன்று வந்து நீங்கள் ஹோம் தேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான வீடு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,25,00,000 1,25,00,000 பேசலாம். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரோம். மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கூலிங் டைல்ஸ் ஒட்டியாச்சு. ஸோ வீடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 3 வீட்டில் வந்து இப்போ ஒரு வீடு தான் இருக்குது. 3 வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இப்போ புக் ஆகிடுச்சு. 2 வீடு தான் அவைலபிலிட்டி இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. ஈஸ்ட் பேசிங் பார்த்த மாதிரி ஒரு 33 அடி ரோட்டில் நல்ல ஒரு பேஸான ரோட்டில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.